Hi students, greetings from Success Education Academy, 12th Physics, Unit 6, Optics. அந்த லெசன்ல உள்ள லாங் ஆன்சர்ல தேர்ட் கொஸ்டின் பார்க்குறோம். Obtain the equation for radius of illumination or Snell's window. இந்த கொஸ்டின் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிருக்க கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். As well as சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ obtain the equation for radius of illumination or Snell's window. Radius of illumination. இந்த radius of illumination தான் அதாவது Snell's windowவோட radius நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அந்த இதோட ஈக்குவேஷன் தான் நம்ம டெரைவ் பண்ணி எடுக்க போறோம். சரிங்களா? இப்போ நம்ம இது பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் டேங்க் உள்ள லைட் இருக்கு. இது ஒரு வாட்டர் டேங்க் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் டேங்க் உள்ள லைட் இருக்கு. உள்ள இருக்கு. வாட்டர் டேங்க் உள்ள இருக்கக்கூடிய லைட்னால அந்த லைட் சோர்ஸ்னால அந்த வெளியே வரக்கூடிய லைட் ரே வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுது. வாட்டர் டேங்க்கு மேலேயே ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நமக்கு லைட் ரே தெரியுது. அதோட சர்ஃபேஸ்லையும் எந்த இடத்துல லாஸ்டா தண்ணி இருக்கோ அந்த சர்ஃபேஸ்லையும் தெரியுது, உள்ளுக்குள்ளேயும் தெரியுது. ஸோ இது தெரியறதுக்கு நமக்கு வந்து 3 டேர்ம்ஸ் நமக்கு தெரியணும். இது எப்படி தெரியும் அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு 3 டேர்ம்ஸ் தெரியணும். அந்த 3 டேர்ம்ஸ் என்னென்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், கிரிட்டிக்கல் ஆங்கிள், ரிஃப்ராக்டட் ரே. இப்போ இதுல இந்த மீடியம் வந்து வாட்டர். இது வந்து என்னன்னா ஒரு வாட்டருங்கிற மீடியம். அதே மாதிரி இது என்ன மீடியம்னா ஏருங்கிற மீடியம். இந்த வாட்டருங்கிற மீடியம்ல இருந்து ஏருங்கிற மீடியத்துக்கு ஒரு லைட் பாஸ் ஆகும்போது அது போகக்கூடிய பாத்துல அப்படியே போகாது. விச் மீன்ஸ் ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு சேஞ்ச் ஆகும்போது லைட் என்ன ஆகுது, ரிஃப்ராக்ட் ஆகுது. இல்லைன்னா சின்ன ஒரு டிவியேஷன் வருது. இதை ஸ்ட்ரைட்டா போச்சுன்னா இந்த மாதிரி போக வேண்டியது இருக்கும். பட் அந்த மாதிரி போகல, அங்கிருந்து கொஞ்சம் விலகி போகுது. சரிங்களா? ஸோ இந்த ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் பெண்ட் ஆகுது. புரியுதுங்களா? இந்த ரொம்ப கம்மியா இருக்கு, இங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது, இது இன்னும் கொஞ்சம் பெண்ட் ஆகுது. இது பெண்ட் ஆகி எப்படி போகுதுன்னா இந்த ஏருக்கும் வாட்டருக்கும் சர்ஃபேஸ்ல போகுது. ஏருக்கும் வாட்டருக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து தண்ணிக்கு மேல அப்படியே தண்ணியும் அந்த தண்ணிக்கு மேல இருக்க காத்தையும் தொட்டாப்புல போகுது. சரிங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் சொல்றோம். ஸோ நம்ம சென்டரா கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருந்து பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளோட கம்மியா இருக்கு. அதாவது 90 டிகிரியோட கம்மியா இருந்ததுன்னா அது ரிஃப்ராக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். 90யோட அதிகமா இருந்ததுன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்னா உள்ளது வரக்கூடிய லைட் உள்ள மட்டுமே போகுது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஸோ இங்கே இதே பிரின்சிபல் தான் டேங்குக்குள்ள இருந்து வரக்கூடிய லைட். இதுதான் வாட்டர் டேங்க்னு வச்சுக்கோங்க. டேங்குக்குள்ள இருந்து இந்த ப்ரொசீஜர்ல லைட் வந்துன்னா அது ரிஃப்ராக்ட் ஆகி வெளியே போய் வெளியே இருக்க ஏரியாலாம் தெரியும். இந்த ஆங்கிள் லைட் வந்துன்னா அதோட சர்ஃபேஸ்ல தெரியும். அதாவது வாட்டருக்கும் அந்த வாட்டரோட சர்ஃபேஸ்ல தெரியும். இன்னும் கொஞ்சம் ஆங்கிள் தூக்கி இதே மாதிரி வந்துன்னா டோட்டல் ரிஃப்ளெக்ஷன் தண்ணிக்குள்ள ஃபுல்லா தெரியும். சரிங்களா? இப்போ ஸ்னெல்ஸ் விண்டோனா என்னன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்னெல்ஸ் விண்டோ. ஸ்னெல்ஸ் விண்டோனா வேற ஒன்றும் கிடையாது. தண்ணிக்குள்ளேருந்து நீங்க பாக்குறீங்கன்னா இப்போ தண்ணிக்குள்ளேருந்து நம்ம பார்த்தோம்னா ஃபுல் பார்த்தும் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்போம். ஒரு சர்டன் ஆங்கிள்குள்ள நம்மளோட வியூ வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கும். அதுதான் என்னன்னா ஸ்னெல்ஸ் விண்டோன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி கோன் ஷேப்ல ஒரு வியூக்குள்ள நம்மளோட பாத் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பார்வை வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஸ்னெல்ஸ் விண்டோன்னு சொல்றாங்க. இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. இந்த N1ங்கிற மீடியம் வந்து என்னன்னா வாட்டர் மீடியம். சரிங்களா? இந்த மீடியம் N2ங்கிற மீடியம் என்னன்னா ஏர். இது வாட்டர், இது ஏர். அப்போ நமக்கு இந்த சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு லைட் ரே வரும்போது உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆள் பாக்குறாங்க. இந்த ஏங்கிற இடத்துல ஒரு மனுஷன் இருந்து பாக்குறாங்க. அப்போ அவங்களோட பார்த்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கு வியூ. நமக்கு இங்க இருந்துலாம் வரல. இந்த இடத்துல இந்த பாத்துல தான் வருது. இந்த ரே உள்ள இருந்து சர்ஃபேஸ்ல இருந்து வரக்கூடிய ரே இந்த இடத்துல தான் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ அதனால இதை 90 டிகிரின்னு எடுத்திருக்கோம். இந்த ஆங்கிள் எப்படி எடுத்திருக்கோம், ஐசின்னு எடுத்திருக்கோம். ஸோ இது ஐசி. நம்ம எந்த இடத்துல ரிஃப்ராக்ட் ஆகுதோ அதுக்கு நார்மலாக ஒரு லைன் போட்டிருக்கோம். அகைன் நம்ம இந்த இடத்துல ஒரு லைன் போட்டிருக்கோம். இந்த டிஸ்டன்ஸை தண்ணிக்குள்ள இந்த டிஸ்டன்ஸை டின்னு மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸை டின்னு மார்க் பண்ணியிருக்கோம். இதுதான் ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன். இல்லைன்னா ஸ்னெல்ஸ் விண்டோவோட நம்ம ரேடியஸ். இந்த இந்த ரேடியஸ் ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. இதுதான் ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன். இந்த ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஆங்கிள் ஐசி, இந்த ஆங்கிள் ஐசி. இப்போ நம்ம ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுத போறோம்னா ஃபர்ஸ்ட் இது என்ன மீடியம் N1 தானே. N1 sin இதோட ஆங்கிள் எவ்வளவு, ஐசி தானே. N1 sin ஐசி ஈக்குவல் டு N2 sin அதோட ஆங்கிள் என்னது 90 டிகிரி தானே. இது ஐசி, இது 90 தானே. அப்போ 90 எழுதிப்போம். sin 90 டிகிரி. இப்போ N1 sin IC equal to N2 sin 90 அதோட வேல்யூ N2 தானா. N2 போடும். இப்போ இதுல இருந்து sin IC ஓட வேல்யூ எவ்வளவுன்னு எடுத்துக்கலாம். N2 by N1 எடுத்துக்கலாமா. N2 by N1.
இதை equation 1 எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதை எதுவுமே ஃபர்தராக சால்வ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இப்போ இந்த டயக்ராம் எடுத்து பாருங்க. இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம sin IC வேல்யூ எடுத்தா என்ன? இந்த டயக்ராம்ல இருந்து sin IC வேல்யூ எடுக்கலாமா? ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதாவது இந்த ஏங்கிற பாயிண்ட், இந்த சிங்கிற பாயிண்ட், இந்த பிங்கிற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுல sin IC கால்குலேட் பண்ணா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். நமக்கு இந்த r தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ r கண்டிப்பா எடுக்கணும். sin IC equal to r by ஹைபாட்னியூஸோட வேல்யூ தெரியாது. ஸோ பித்தகோரஸ் தியரம் பயன்படுத்தி நம்ம எடுக்கும்போது ஹைபாட்னியூஸோட வேல்யூ என்ன வரும்? அதாவது adjacent ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட்டோட ஸ்கொயர். அப்போ நம்ம சிம்பிளா எப்படி எழுதலாம்? r ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர்னு போட்டுடலாமா? இதுதான் ஹைபாட்னியூஸோட வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ இங்க எடுக்கும்போது, அதாவது ஃப்ரம் ட்ரையாங்கிள் A இல்லைனா CAB எடுத்துப்போம். ஸோ இதுல இருந்து எடுக்கும்போது sin IC ஓட வேல்யூ என்ன இருக்கு? sin IC equal to ஆப்போசிட் சைடோட வேல்யூ எவ்வளவு? CB தானே. அப்போ CB by CA இல்லைனா ACன்னு போட்டுப்போம். இப்போ இதோட வேல்யூ எவ்வளவு வரும்? CBனா எவ்வளவு? 6. ACனா அதோட வேல்யூ எவ்வளவு? இல்லைனா AB, சாரி CA கிடையாது, AB. தப்பு, AB. AB ஓட வேல்யூ எவ்வளவு? ரூட் ஆஃப் r ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர். இது இதோட வேல்யூ sin IC ஓட வேல்யூ. இதை equation 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம equation 1 and 2 equate பண்ணலாமா? ரெண்டுமே sin IC தானே. அப்ப ரெண்டும் equate பண்ணும்போது r by r square plus d square, அதாவது இது ரூட்குள்ள வரும். root of r square plus d square equal to n2 by n1 அப்படின்னு வரும். எனக்கு இந்த ரூட் வேண்டாம், ரூட் போகணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும்? மேல எனக்கு r ஸ்கொயர் வந்துடும், கீழே வந்து என்ன வரும்? வெறும் r ஸ்கொயர் plus d ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். equal to n1 n2 ஸ்கொயர் by n1 ஸ்கொயர் அப்படிங்கிறத போட்டுட்டேன். சரிங்களா? இந்த ஸ்கொயரை தனித்தனியாக எடுத்துருக்கேன் ரெண்டு சைடுக்கும். இப்போ நான் வந்து டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ரெண்டு சைடும் ரெசிப்ரோக்கல் இருக்கிறேன், தலைகீழ எடுக்கிறேன். எடுக்கும்போது மேலே என்ன ஆயிரம்? எனக்கு வந்து r ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் வந்துருமா? அப்போ r ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் பை r ஸ்கொயர் ஈக்குவல் டு n1 ஸ்கொயர் பை n2 ஸ்கொயர். சரிங்களா? n1 ஸ்கொயர் பை n2 ஸ்கொயர். இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணும்போது இது எப்படி எழுதலாம்? r ஸ்கொயர் பை r ஸ்கொயர் போட்டுக்கலாமா? பிளஸ் d ஸ்கொயர் பை r ஸ்கொயர் போட்டுக்கலாமா? ஈக்குவல் டு n1 ஸ்கொயர் பை n2 ஸ்கொயர். r ஸ்கொயர் பை r ஸ்கொயர் கேன்சல் ஆகி 1 வந்துருமா? அப்போ 1 பிளஸ் d ஸ்கொயர் பை r ஸ்கொயர் ஈக்குவல் டு n1 ஸ்கொயர் பை n2 ஸ்கொயர். இப்போ இந்த 1 இந்த சைடு கொண்டு போங்க. அப்போ என்ன ஆகும்? d ஸ்கொயர் பை r ஸ்கொயர் ஈக்குவல் டு n1 ஸ்கொயர் பை n2 ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு வரும். எல்சிஎம் எடுக்கும்போது d ஸ்கொயர் பை r ஸ்கொயர் ஈக்குவல் டு n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் பை n2 ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வேல்யூ. இப்போ ஒன்ஸ் அகைன் நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். அப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது ஒன்ஸ் அகைன் ரெசிப்ரோக்கல் எடுத்தா இதோட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும்னா r ஸ்கொயர். ஏன் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும்னா நம்ம r ஸ்கொயரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இப்போ r ஸ்கொயர் பை d ஸ்கொயர் ஈக்குவல் டு n1 ஸ்கொயர், சாரி n2 ஸ்கொயர் மேலே வந்துடும்ல, n2 ஸ்கொயர் பை n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் அப்படின்னு வரும். நம்ம r ஸ்கொயர் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் இந்த r ஸ்கொயர் ஈக்குவல் டு d ஸ்கொயர் இன்டூ மற்ற வேல்யூஸ் எல்லாம் எழுதிடும், n2 ஸ்கொயர் பை n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர். சரிங்களா? இதுதான் r ஸ்கொயரோட வேல்யூ. இதுல இருந்து நம்ம ஆக்சுவலாக என்ன எடுக்கணும்? r ஓட வேல்யூ எடுக்கணும். அப்போ r ஈக்குவல் டு d ஸ்கொயர் என்ன ஆயிரும்? ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுத்தா நமக்கு வந்துடும்ல, d ஸ்கொயரோட வேல்யூ, ஸ்கொயர் ரூட் ஆஃப் d ஸ்கொயர்னா அதோட வேல்யூ என்ன ஆயிரும்? d ஆயிரும். d ஈக்குவல் டு நமக்கு ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதுக்கு முன்னாடி சார் நான் இந்த ஸ்டெப்பை லாஸ்ட்டாக சொல்கிறேனே, நமக்கு இந்த மீடியம் n2 ஈக்குவல் டு ஏர். அப்போ ஏர்னா அந்த மீடியமோட வேல்யூ எவ்வளோனா 1. அதே மாதிரி n1 ஈக்குவல் டு அதோட வேல்யூ எவ்வளோனா n. அப்போ அந்த வேல்யூ இங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா r ஸ்கொயர் ஈக்குவல் டு d ஸ்கொயர் இன்டூ 1 பை n ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு வந்துடும். 1 பை n ஸ்கொயர் மைனஸ் 1. சரிங்களா? இப்போ இங்கே இந்த ரெண்டு சைடு ரூட் எடுக்கும்போது நமக்கு எப்படி வரும்னா r ஈக்குவல் டு d இன்டூ 1 by square root of 1 தானே, 1 by root of n square minus 1, root of n square minus 1. So இதை further எழுதுனா r equal to d by root of n square
minus 1. ஸோ இதுதான் ஸ்னெல்ஸ் விண்டோ ரேடியஸ் ஆஃப் எலிமினேஷன் இந்த ஆரோட வேல்யூ. சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.